இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அச்சோ மச்சான் சாரிடா. விடு விடு. ஏய் நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ நாங்க என்ன சொன்னோம்? ஏய் யாரோ சொன்னீங்க மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் கல்யாணம் எனக்கு. யாரு? என்ன நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சும்மா பசங்க ஜாலியா எப்படி வேணாலும் பேசுவோம், அதுக்குள்ள வந்து விளக்கம் கேட்டுட்டு இருந்தா? டேய் எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஏதோ பிளானோட தான் வந்திருப்பேன்னு. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ துர்கா என்ன பண்ணுவேனே தெரியாது. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. டே அருண் இங்க வா. என்ன மச்சான் எது கூப்பிட்ட? டே ஒரு நிமிஷம் இங்கே நில்லு. தோ இவன் தான் பொண்ணோட அண்ணன். இவனை வச்சுட்டு நாங்க இப்பெல்லாம் பேசுவோமா? என்ன பொண்ணோட அண்ணனா? ஏய் யாரை ஏமாத்த பாக்குறீங்க? பொண்ணுக்கு அண்ணனே கிடையாது, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இருங்க இருங்க, நான் அவ கூட பிறந்த அண்ணன்னு சொல்லவே இல்லையே. நான் அவளோட பெரியப்பா பையன். நான் வரக்குள்ளேயே அவ கூட தானே வந்தேன், பார்க்கலையே என்ன? சரி மாப்பிள்ளை எப்படியாப்பட்ட ஆளுன்னு பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். இங்கே ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். ஏன் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உங்களை தான். ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லையா? நீங்கள் பேசுறதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஐயோ தேவையில்லாம வாயை விட்டுட்டோமோ? ஐயோ தம்பி அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நானும் விளையாண்டேன் சும்மா. அவனுக்கு கல்யாணத்துல முழு சம்மதம் தான். நீ தான் பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கே தெரியலையா? அவன் என்கிட்ட நல்லா தான் பேசினான், நல்ல பையனாக தான் இருக்கான். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஏதோ துர்கான்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அதுவாப்பா அவன் தங்கச்சி துர்கா இன்னும் வரல, அதான் சீக்கிரமா வர சொல்லிட்டு இருந்தேன்ப்பா, வேற எதுவும் இல்லை. ஓ அப்போ சரி. நாங்கள் சும்மா விளையாட்டா பேசிட்டு இருக்கோம் ஆண்டி, அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. கல்யாணம்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். ஆமாப்பா ஆமா, நான் தான் தேவையில்லாம உங்களுக்குள்ள வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி நீங்க பாருங்க, நான் போறேன். டேய் பேசாம நாம் எல்லாருமே நடிக்க போயிடலாமா? டே அமைதியா இரு, போன ஆளு திரும்ப வந்துட போகுது. சரி எல்லாரும் படுத்து தூங்குங்கடா. காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும். நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும்ல, அதனால கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கணும். ஆனால் நல்லா படுத்து தூங்குங்க சரியா? டேய் கவலைப்படாத, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இத்தனை பேர் இருக்கும் போது நம்மள மீறி ஏதாச்சும் நடந்துருமா என்ன? ஆமா ஆமா சரி வாங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கு. ஏய் இப்போ எதுக்கு நீ டோர் லாக் பண்ணிட்டு வந்த? அருண் தாண்டி சொன்னான், இப்போ ஃபோன் பண்ணால. எங்கேயோ ஆல்ரெடி துர்காவோட அம்மா அங்கே போய் அவங்க பேசுறதை கேட்டு சண்டை போட்டு வந்தாங்களாம். ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்களாம். இங்கே துர்கா இருக்கிறத அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்க சொன்னாங்க. யாராச்சும் தட்டி குரல் கேட்டால் மட்டும் கதவை திறக்க சொன்னாங்க. சப்போஸ் அவங்க அம்மா வந்தால் துர்கா ஒளியே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கடி. அதான் போய் சாத்திட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு தெரியவே கூடாது, அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். ஆமாம் ஸ்ரீ உங்களுக்கு எப்படி விக்கியை பிடிச்சிது? அதுவா என்னன்னு தெரில, அவரை பார்த்த அன்னைக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்கியை பிடிச்சதுனால தானே நிதிஷனா தப்பிச்சாரு. ஏண்டி இல்லைன்னா யோசிச்சு பாரு, இந்நேரத்துக்கு நீயும் ஸ்ரீயும் ஃப்ரெண்ட்ஸாவா இருந்திருப்பீங்க. சரி சரி அமைதியா இருடி, கதையை கேட்போம். அட அந்த விக்கி இருக்கான்ல, அவன் ஸ்ரீயை பார்க்க வரத்துக்கு நான் தான் ஃபோன் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் ஸ்ரீ கிட்ட இல்லடி நான்லாம் வர சொல்லலை, அவனே வந்துட்டு என் மேலே பழி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். இவன் நம்பவே இல்லை, நீ தான் வர வச்சேன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். ஓ அங்கேயும் ஒரு பெரிய சீனே நடந்திருக்கு. ஆமாம் நாம தான் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் துர்கா நாளைக்கு இந்நேரத்துக்கு நீயும் சக்தியும் அட போ வருஷா. ஹே பாருடா, இதோ பாரு, உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ ஆத்திட்டு கேளு, அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐயோ ஏ ப்ளீஸ் டி அமைதியா இருறி. என்ன சொல்றீங்க? அப்போ ஆர்த்திக்கு? ஆமா அது ஒரு பெரிய கதை தெரியுமா துர்கா? ரம்யா செட் பண்ண ட்ராப்ல ஆர்த்திக்கும் அருணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்துச்சு. ஐயோ மானத்தை வாங்காதீங்க, அதான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல. என்ன சொல்றீங்க? அப்போ ஆர்த்தி வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதுவா ஆக்சுவலாக ஆர்த்திக்கு எல்லாமே நாங்கள் தான். ஓ சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன். எனக்கு ஃபேமிலியை விட மேலே ஒரு பெரிய சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. நாங்கள் தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு என்ன ஃபேமிலி? நாங்கள் தான் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் இப்போ நானும் ஒத்தியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, மனசு விட்டு பேசுறதுக்கு ஆளும் கிடையாது. அதான் இனிமேல் நம்ம இதில் சேர்ந்துட்டல, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் சரியா? எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, என்னன்னே தெரில. எதை நினச்சி? கல்யாணத்தை நினச்சா இல்லை ரெண்டுமே தான்? எதுக்கும் பயப்படாத துர்கா, இத்தனை பேர் இருக்கோம்ல. ஆஹா அதை நினச்சி இல்லை, என்னவோ புதுசாக ஏதோ ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரா வர மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு.
ஏய் அதை நினச்சி நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதடி. நாங்கள் உன் கூட தானே இருக்க போகிறோம். ஸோ அதனால் மேரேஜ்க்கு அப்புறம் நீயாக தான் இருக்க போகிற, சரியா? நம்மளும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். ஆமாம், இருந்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, நம்மளை கண்டுக்கவே மாட்டா. இவன் நடி கண்டுக்கிறது, நாம் தான் இவன் கூட இருக்க போகிறோமே. ஆமாம்மா, நம்ம கல்யாணமே ஆனாலும் ஒரு பெரிய வீடை வாங்கி நம்ம எல்லாரும் அதில் ஒன்றா தான் இருக்க போகிறோம், சரியா? ஆமாம் தானே? ஆமாம். அப்போ நான் அடஸ்ரீ, நீங்கள் எல்லாம் விக்கியும் கண்டிப்பாக எங்கள் கூட தான் இருக்க போகிறாரு. அப்போ நீங்களும் எங்கள் கூட தான் இருக்க போகிறீங்க. சரி சரி, எல்லாரும் படுக்கலாமா? அப்போ தானே காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி எல்லாத்துக்கும் தயாராகணும்ல. எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரலடி. நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. நாம் சரி, கல்யாண பொண்ணு நாளைக்கு என்ன ஃபோட்டோஸ் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ரிசப்ஷன் அன்றைக்கி தான் எல்லாமே. அன்றைக்கி பார்த்துக்கலாம், விடுங்க. ஆமாம், எனக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது. பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ சரி, ஆனால் சைலண்ட்டாக பேசணும். என்னடா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிடா, அதுக்கு ஏன் தயங்காம கேளு. உங்ககிட்ட கேட்டுருவேன், ஆனா அவர்கிட்ட நான் வேணா தள்ளி இருக்கட்டுமா? ஆஹா, அப்படிலாம் இல்லை அங்கிள், உங்ககிட்டயும் தான் பேசணும். சரி சொல்லுங்க. அங்கிள், ஃபர்ஸ்ட் சாரி. எங்க அப்பா உங்க பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டப்ப என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் உனக்கு யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே, சொன்னான் என்கிட்ட. ஆனா திடீர்னு நீ ஒத்துக்கிட்டேன்னு சொல்லக்குள்ள எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சுதான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்படிலாம் இல்லை அங்கிள், அதான் அம்மா பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பானுங்க, இவனுங்களே சொல்லியிருப்பானுங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கலன்னு உங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க என்னோட அப்பா கூட சம்மந்தம் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நம்ம விக்கிக்கும் அவங்க பொண்ணு ஸ்ரீநிதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. உங்களுக்கு பிடிக்காதுதான், பட் அப்பா, டேய், நல்ல ஐடியா கொடுத்துருக்கடா. என்னப்பா சொல்றீங்க? பின்ன அவன் என் பையன் தானே. அப்பா, நீங்களும் அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு தாண்டா ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா. ஆனா அதுக்கப்புறம் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவன் முழுக்க முழுக்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயே என்ன அப்பாவா நினைச்சுதான் இருக்கான். நான் தான் தேவையில்லாம புத்திக்கிட்டு போய் அப்படி பேசிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவனை என் பையனா தாண்டா பாக்குறேன். நீ சொன்ன ஐடியா எனக்கு முன்னே தோணிச்சுன்னா நான் அன்னைக்கே வந்துட்டு பேசியிருப்பேனே. டேய் மச்சான், என்னதான் விக்கி நான் பெக்கலினாலும் அவன் தாண்டா என்னோட மூத்த பையன். கவலைப்படாத, என்னோட எல்லா சொத்துக்கும் அவனும் ஒரு வாரிசு தான். அவனுக்கு உன் பொண்ணை கொடுக்குறியா? டேய் மச்சான், எனக்கு தெரியாத உன்னை பத்தி. எனக்கு இதுல முழு சம்மந்தம் தான். ஆனா என்ன அங்கிள் ஆச்சு? எனக்கு விக்கிய பிடிச்சிருக்குதான்ப்பா. அதுவும் இல்லாம விக்கி தான் முழுக்க முழுக்க இவன் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறது. அப்பவே நான் அவன்கிட்ட எடுத்து சொல்லலான்னு பார்த்தேன். இவன் தான் உன் பையன் மாதிரி பாத்துக்கிறானேடா, அப்புறம் ஏன் நீ அவனை பையனா ஏத்துக்கிறதுல கொஞ்சம் தயங்குறேன்னு சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் நான் சொன்னேன், இது எங்களுக்குள்ள அதனால சண்டை வந்துருமோன்னு கொஞ்சம் அந்த விஷயத்துல விலகியே இருந்தேன். இப்ப விஷயம் என்னன்னா, ஸ்ரீக்கு பிடிக்கணும்ல. ஸ்ரீ என்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட், எனக்கு விக்கிய பிடிச்சிருக்குப்பா, பேசி பழகி பார்க்கட்டுமான்னு. நான் ஒரு டவுட்ல தான் சரின்னு சொன்னேன். ஆனா அவளுக்கு இப்போ உண்மையாலுமே பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அட அங்கிள், அவங்களாம் எப்பயோ சேர்ந்துட்டாங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் அடிக்கடி அங்கிள் வீட்டுக்கு போனதே அவளை பார்க்க தான். ஓ, இப்பதான் புரியுது. அதனாலதான் அருண் என்கிட்டயே நின்று பேசிட்டு இருக்கக்குள்ள விக்கி மட்டும் உள்ள போனானா? ஆமா அங்கிள். சரியான கேடிங்கடா நீங்க. பிடிச்சிருக்குடா உங்களை. அப்போ உங்களுக்கு ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எங்களுக்கு முழு சம்மதம் தான். ஆமா, என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் இதனால ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்ப சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ ஓகே அங்கிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்க ஒத்துக்க மாட்டீங்களான்னு நினைச்சேன். அட நீ வேற ஏன்பா, இந்த காலத்துல யாரு ஜாதி மதம் அதெல்லாம் பாக்குறா? அனாதையோ அனாதை இல்லையோ, அந்த பையன் நல்லவனா இருக்கானா, அவ்வளவுதான். நம்ம மனசு தானே எல்லாம். அட அங்கிள், எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. சரி சரி, ரொம்ப புகழாதீங்க. ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. ஆமா தானடா? கரெக்டா சொன்னடா. நாம வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கை இல்ல போல. இந்த பசங்க வாழ்றதை பார்த்தாதான் நமக்கு இன்னும் 10 வருஷம் சேர்ந்து வாழணும்னு தோணுதுல்ல. சரி சரி, இங்கே நின்றுட்டு இருக்காம போய் எல்லாம் தூங்கலாமா? காலை சீக்கிரமா வேற எந்திரிக்கணும். ஆமாண்டா, வாங்க. என்னம்மா கல்யாணத்துல கூட்டமே இல்ல? அதுவா சாமி, கொஞ்சம் அவசரமாக பண்ணுற கல்யாணம், அதனால தான் சரியாக கூப்பிட முடியல.
கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் நல்லா வச்சுக்கலான்ட்டு தான். இப்ப எல்லாரும் இப்படிதாம்மா பண்றாங்க. கல்யாணத்தை சிம்பிளா 4 செவத்துக்குள்ள முடிச்சுட்டு ரிசப்ஷனை மட்டும் கிராண்டா வைக்கிறாங்க. சரி, இதுவே ஒரு வழக்கமாயிடுச்சு போல இப்ப. சரி சாமி, பேசாம சீக்கிரமா டக்குன்னு வேலையை ஆரம்பிங்க. இந்த பழக்கத்தை மட்டும் மாத்திடாதீங்கம்மா. எப்ப பார்த்தாலும் பூசாரியவே திட்டுங்க. அட சாமி, நீங்க பொறுமையா பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அட சமந்தி, அது அட பரவாயில்ல சம்மந்தி, கல்யாண நாளதான் அவசரமா முன்னாடியே வச்சிட்டோம். இதையாச்சும் கொஞ்சம் நிதானமா பண்ணட்டுமே. நல்லா வாழணும்ல. சரிங்க சமந்தி, சரி. சரிம்மா, பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் யாகம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. இதோ கூட்டிட்டு வரேன். அட சமந்தி, வெயிட் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம அழிஞ்சுக்கிட்டு? அதுக்கில்ல சமந்தி, பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கணும்ல. அதெல்லாம் அழகாதான் இருப்பா. இங்க தானே வரப்போறா. அதுக்கில்ல. ஐயோ, இவனா? இவன் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வரான்? ஐயோ, மேடம். யார் சமந்தி இவன்? இவன் உங்களை வந்து மேடம்னு கூப்பிட்டு இருக்கான்? அதுவா சமந்தி, எதுக்கும் மண்டபத்துக்கு வெளியில ஆள் போட்டிருந்தேன். அதை பத்தி தான் ஏதோ கேட்கறதுக்கு வரான் போல. எதுக்கு ஆள் போட்டீங்க? நாம தானே இருக்கோம். சிம்பிளா தானே கல்யாணம் பண்ண போறோம். இல்லை, என்னதான் இருந்தாலும் நம்மளோட கல்யாணம் பெரிய வீட்டு கல்யாணம். அதான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக போட்டேன் சமந்தி. டேய், இப்போ எதுக்குடா வந்த? ஒரு முக்கியமான விஷயம் துர்காவை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற? கிடைச்சிட்டாளா? அது விஷயமா தான் பேசுறதுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேனா? என்னாச்சு சமந்தி? ஏதும் இல்லை சமந்தி, ஏதோ 2 பேர் வந்து காசு தரலன்னு பிரச்சனை பண்ணுறானுங்களாம். அதான் அதோ போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போங்க. வா ஃபர்ஸ்ட். ஒரு வழியா அவங்க போயிட்டாங்க. எப்படியாச்சும் சீக்கிரமா அவங்க வரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். சாமி, இப்போ அந்த அம்மா வரத்துக்குள்ள சீக்கிரமா எப்படியாச்சும் கல்யாணத்தை முடிக்கணும். சரிங்களா? முடிச்சிட முடியுமா? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா நடக்குதுங்க? அட சாமி, நாங்க சொல்றதை மட்டும் செய்யுங்களேன். அப்புறமேட்டு உங்களுக்கே கதை என்னன்னு புரியும். அப்போ சரிம்மா. சரி, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஐயோ கடவுளே, எப்படியாச்சும் நல்லபடியாக முடிஞ்சிடணும்.